அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இன்னி கூட ஒரு வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்கள். துர்மார்க்கத்தினாலே மனுஷன் நிலைப்படான், நீதிமானுடைய வேரோ அசையாது. துர்மார்க்கத்தனத்தில் செய்கிறாங்க. என்னென்ன காலையில் மாலையில் போகிறாங்க, ஆண்டவன் தேட மாட்டாங்க, ஜபத்துக்கு வர மாட்டாங்க. ஆனால் போய் எப்படியாவது நம்ம சம்பாதிக்கணும், பிள்ளைங்களை சேர்த்து வைக்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை மனுஷன் ஓடிக்கொண்டே இருப்பான். ஆனால் லஞ்சம் வாங்குவான். இன்னொன்று எப்படியாவது நம்ம எல்லோரும் முன்னாடி நல்லா இருக்கணும்னு பார்ப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, துர்மார்கன் ஆலோசனைப்படி நடுவாமலும் பாவிகள் உட்கார இடத்துல உட்காராமலும் இருங்க அப்படின்னு சொல்லி தேவனை சொல்கிறாரு. அதே போல் பாருங்கள், நீதிமான் எப்படி இருப்பாருங்க? நீதிமானுடைய வேறு அசையாது. நீதிமானோட வேறு என்ன பண்ணுறது இல்லையா? அசைவதே இல்லை. அநீதி ஆனவன் ஏழைப்பட்டவனாக கூட இருக்கலாம், கூலி செஞ்சு சாப்பிட்றவங்கள கூட இருக்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? நீதியோடு இருப்பாங்க. எது நல்லது, எது கெட்டது, எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, எது பேசணும், எது பேசக்கூடாதுன்னு அந்நீதிமான் யோசனை பண்ணுவான். யோசனை பண்ணி அவன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு ஐயோ ஆண்டவருக்கு பயந்து வாழ்வான் நீதிமான். அதனால நீதிமானோட வேர் பாருங்கள். அவன் நீதிமான் கஷ்டம் இருக்கும்போது கூட அவன் மறுத்து போயிடலாம். ஆனால் தன் பிள்ளைங்களை அவங்க சந்ததி தேவன் என்ன பண்ணுறாரு? 1000 தலைமுறை ஒரு ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அது நீதிமானோட துன்மார்க்கோட சந்ததி 4 தலைமுறை அவங்க என்ன பண்ண செபிக்கப்பட்டவனா செபிப்பார். ஆனால் நீதிமானோட சந்ததி 1000 தலைமுறை வரை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார். எதுங்க நம்மளுக்கு தேவை? நீதிமானாக இருக்கணுமா, இல்லை துர்மார்க்கத்தனமா நம்ம எல்லாம் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீதிமானாக தான் நம்ம இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கும்போது நீ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, உனக்கு இன்னொரு ராஜ்யம் இருக்குது ஒன்று. ரெண்டாவதாக, உன்னை எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும், துர்மார்க்கத்தனமாக கஷ்டப்பட்டாலும் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. அது பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதமே இருக்காது. அது என்னென்னு ஒரு நாள் போயிடும். எங்கள் சின்ன வயசில் நான் பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படி வாழ்வாங்க, அப்படியெல்லாம் இருந்தாங்க. ஏமாற்றுவாங்க, மோசம் பண்ணுவாங்க, ஒட்டிக்கு வாங்குவாங்க. அவங்கெல்லாம் அழுவாங்க. ஒட்டி கொடுக்குறவனு சந்தோஷமாக கொடுப்பானா? அவனுக்கு எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டான், இந்த சந்தோஷமாக நீ வச்சுக்கேன்னு சொல்லுவானா? இல்லை, அவனுக்கும் கஷ்டம்தான். அவனை செபிச்சுட்டு தான் கொடுப்பான். அந்த சாவு யார் மேலே வரும்? பிள்ளைங்கள மேலே வரும். அன்பானவர்களே, இதை கவனமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம தேவன் சொல்லியிருக்கிறது இப்படி தான். என்னென்ன நீ என்ன பண்ண? நீதிமானாக வாழு. இந்த உலகத்தில் வாழ்நாள் முழுவதும் தேவன் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நீதிமானோட நீர் வந்தது போதும்னு சொல்லி நீ சந்தோஷப்படு. கண்டிப்பாக தேவன் உன்னை சந்ததி ஆசீர்வதிப்பார். உன்னை ஒரு தகப்பன் என்ன பண்ணாரா? புள்ளை முன்னாடி புள்ளை ரசிக்கப்பட்டுட்டா, தகப்பனுக்கு தெரியாது. ஒரு பெரிய குடும்பம், ஒரு நல்ல வசதியான குடும்பம். அந்த தகப்பனு என்ன பண்ணுறாருன்னா, வட்டிக்கு வாங்குறது, வட்டிக்கு கொடுக்கறதும், அடுத்தவங்க நிலத்தெல்லாம் ஏமாத்துறதும், அவங்க வட்டிக்கு கொடுக்கலன்னா அவங்க வீட்டில் என்னென்ன பொருள் இருக்கிறதோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது, அவங்க அடிக்கிறது, சித்திரவதை பண்ணுறது, இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காரு? மகன் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் மகனை கேட்டானா, அப்பா இதெல்லாம் ஏப்பா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, அவங்கள ஏன் அப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரா, மகனே நீ ஒரே மகன் எனக்கு, அதனால் இதெல்லாம் என்ன பண்ணுறேன், உனக்காக தான் நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த மகன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் அப்பாவுக்கு தெரியாது. அப்போது அந்த மகன் சொன்னான், அப்பா நீ ஆஸ்தி அந்தஸ்து சம்பாதிக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, சாபத்தை மட்டும் சம்பாதிச்சுட்டு போகாதீங்க அப்படின்னு சொன்னானா. அப்போது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ ஆண்டவரை பற்றி அவருக்கு சொல்லியிருக்காரு தகப்பனுக்கு. அவங்க ஏற்றுக்கொண்டாங்களோ இல்லையோ நம்மளுக்கு தெரியாது. ஆனாலும் அப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னு ஒரு பேரில் சாபத்தை தாங்க சம்பாதிச்சுட்டு போயிட்டுருக்குறோம். அதனால் சாபத்தை சம்பாதிக்காமல் இருக்கிறது போதுமான சந்தோஷத்தோட நீங்கள் வாழுங்க, தேவன் தேடுங்க. தேவன் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறவராக இருக்கிறார். அவருக்கு கை குறிக்க போகலைங்க, அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். லஞ்சம் வாங்குற அது எத்தனை நாளுக்கு உங்களுக்கு வருது? வட்டி வாங்குற அது எத்தனை நாள் உங்களுக்கு கூட இருக்கும் சொல்லுங்கள்? எத்தனை நாள் இருக்கும்? அப்போ பாருங்கள், கொஞ்ச எல்லாரும் சொல்லுவாங்க புத்தி இல்லாமல் தான் பேசுகிறாங்க. நான் வட்டிக்கு வாங்கினாலும் நான் ஏதாவது செய்கிறேன். ஏழைப்பட்டவங்களுக்கு வட்டி வாங்கி எங்கேயாவது ஆண்டவர் சொல்லியிருக்காரா, நீ வட்டிக்கு வாங்கி எனக்கு கொடு, என் பிள்ளைங்களுக்கு கொடு, என் ஆலயத்துக்கு கொண்டு வா, ஏழைப்பட்டவங்களுக்கு கொடுன்னு சொல்லியிருக்கிறாரா? இல்லைங்க. ஆனால் அது நம்ம வசனம் எங்கேயாவது இருக்குதா? நினச்சி பாருங்கள். அதனால நம்ம செய்கிற காரியங்கள் அது தேவனுக்கு உண்மையாக இருக்கணும்.
பாருங்க, நான் இப்போ ஆண்டவர் அது இந்த வட்டிக்கு கொடுக்குறது, வாங்குறது எல்லாம் சேர்த்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது. ஆனால் ஆண்டவர் கொஞ்ச நாள் இதை பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கவனமாக இருங்க. இன்னொரு வசனம் கூட பாருங்கள், நீதிமொழிகளை 10:25 நீங்கள் பார்க்கும்போது, சுழல் காற்று கடந்தது கடந்தது போவது போல துர்மார்கன் கடந்து போவானாம், நீதிமானும் நித்திய அஸ்திவாரம் உள்ளவனாக இருப்பானா. பாருங்கள், சுடல் காற்று எப்படி போகுதோ அதுபோல் துர்மார்கன் போயிடுவானா. ஆனால் நீதிமான் எப்படி இருப்பானா, மிகுந்த ஆஸ்தி உள்ளவராக இருப்பானா. பாருங்கள், அந்த வசனத்தை எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள். அதே போல் இன்னொன்று வசனத்தை கூட நீங்கள் பார்க்கல. யோபு 20:5-9 வரை நீங்கள் படித்து பாருங்கள். அவர் மனுஷனையே பூமியிலேயே வைத்து அதிகாலம் முதலே இப்படி இருக்கின்றது என்று 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 என்பதையே நீர் அறிவீர். நீங்கள் அதில் படித்து பாருங்கள். ஏன்னா தேவன் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், தேவன் வார்த்தை உண்மை இல்லதுங்க. தேவன் வார்த்தை உண்மை இல்லது. நம்ம படிக்கிறோம், வேதத்தை படிக்கிறோம், தியானிக்கிறோம். நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறாரோ அது பிரகாரம் நடக்கும்போது கண்டிப்பாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நினைக்கலாம், எனக்கு வீடு இல்லை, எனக்கு அது இல்லை, இது இல்லை. நான் கண்டிப்பாக தேவன் பாதத்தில் வாங்க, அவர் எல்லாமே கொடுக்குறாரு, உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரு. இன்றைக்கி எதுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த ஜெபத்து கூட தேவன் பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அவரால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. அவர் கேட்குறது என்னென்னா, ஒரே ஒரு காரியம், என்னை தேடுங்க, எனக்கு என்ன பண்ணுங்க, ஒரு ஹிருதயத்தில் எனக்கு இடம் கொடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அதனால் அன்பானவர்களே, கண்டிப்பாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நம்ம என்ன நீதிமான்களாக நம்ம வாழணும். அதுதான் தேவனுக்கு கூட பிரியம். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தெய்வமே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களோட வாழ்க்கையில் தகப்பனே சந்தோஷம் சமாதானம் கொடுங்கப்பா. நீதிமான்களாக வாழ கிருபை தாங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரமா இயேசுவின் நாமத்தினரே பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை அநேக ஜனங்களுக்கு அனுப்புங்க. ஏதோ ஒரு வார்த்தையை நினைக்காதீங்க. இது தேவன் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு வசனம், நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு வசனம். என்னென்ன பாருங்கள், ஒவ்வொரு நாள் ஒரு வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனாலும் இதை நீங்கள் தியானித்து பாருங்கள், எப்படியெல்லாம் ஆண்டவர் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி மட்டும் நீங்கள் பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.